வணக்கம் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடையிலேருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தகவலை தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. என்ன அந்த தகவல்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்ன அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான அதாவது ரேஷன் கடையோட ஊழியர்கள் நியமனம் தாங்க அந்த மிக முக்கியமான தகவல். ரேஷன் கடையோட ஊழியர்கள் நியமனமா அது பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் ஆச்சரியத்தோடு இந்த வீடியோவை பார்ப்பீங்க. அதை எல்லாமே பார்த்திங்கன்னா பொய்யான ஒரு தகவலுங்க. அப்படி வந்திருந்தாலும் அந்த தகவல்களே மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க அர்த்தம். என்ன அப்படி நடந்தது அப்படின்னா ரேஷன் கடையோட ஊழியர்கள் ரொம்ப நாட்களாக பார்த்திங்கன்னா நியமனமே செய்யலைங்க. ஏன் செய்யலை, ஏன் எதுக்கு செய்யலை அப்படின்றது பார்த்திங்கன்னா பத்திரிகை வாயிலாகவும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நேர்காணல் வாயிலும் அமைச்சர்கிட்ட பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுகளை கொடுங்க அப்படின்னு மக்கள் பார்த்திங்கன்னா முன் வச்சுருந்தாங்க. அதற்கு தீர்வு காணும் விதமாக பார்த்திங்கன்னா அமைச்சர் காலதாமதத்திற்கு அதாவது ரேஷன் கடையின் காலதாமதத்திற்கு பார்த்திங்கன்னா மிகவும் வருந்துகிறோம். உடனடியாக அதற்கான வேலைகள் நடக்கும். கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா பணியாட்கள் நியமனம் செய்வார்கள் அப்படின்ற மாதிரி அமைச்சர் ஒரு ஆணையை பிறப்பித்தாருங்க. இதை நம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களை காத்திருந்தோம். அதுக்கப்புறம் அவர் சொன்னது அப்படியே மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அமைச்சர் சொன்னது பார்த்திங்கன்னா 100க்கு 100 பார்த்திங்கன்னா வேலைகள் நடந்து கொண்டே தாங்க இருந்தது. அதாவது கூட்டுறவுத்துறையிலும் பார்த்திங்கன்னா இதற்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருந்தது. செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டதுனால பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கக்குள்ள பார்த்திங்க கேட்க நீங்கள் என்ன செய்யலாம், யார் நேம் இருக்குது அப்படின்னு கேட்கக்குள்ள பார்த்திங்கன்னா அரசின் ஒப்புதல் கிடைத்தால் மட்டுமே தான் வெளியிடப்படும், அதுவரை வெளியிடப்படாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செய்தியை கொடுத்துட்டாங்க. அதனால் அரசு எப்பொழுது பார்த்திங்கன்னா பணி நியமனம் செய்ய சொல்கிறாங்களோ அப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டை வெளியிட்டுருவாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் இருந்து கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் கடை ஊழியராக பணியாற்றலாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையிலேருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான தகவலுங்க. எல்லா நண்பர்களும் நினச்சிருக்காங்க ஜனவரி மாதம் தான் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ட்டு. கிடையவே கிடையாதுங்க. நாளை அல்லது மறுநாளே இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. கூட்டுறவுத்துறையிலும் அந்த செய்திகளை தாங்க வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் யாருமே ரேணுகால் போனவங்க கவலைப்படணும் அப்படின்ற ஒரு அறியாமையே இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தால் கவலையே படாமல் இருக்கலாங்க. இனி பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.